காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி அளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் பதிலடி, விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த வீரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட முயற்சித்திருக்கின்றார்கள். ஊடுருவல் முயற்சியா என்று கணிக்க முடியாத அளவிற்கு ஒரு தாக்குதல் சம்பவமாக அது நடைபெற்ற நிலையில் உடனடியாக இந்திய ராணுவ வீரர்கள் பதிலடி கொடுத்திருக்கின்றனர். பொறுத்தவரை நேற்று பிற்பகல் முதலே அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்த ராணுவ வீரர்களை அழைத்து வந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே, அதாவது காஷ்மீர் முதல் பஞ்சாப் வரை இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அளவுக்கு அதிகமாக ராணுவ வீரர்களை குவித்து வைத்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டிய பகுதியிலே ஊடுருவல் முயற்சியை போன்று பாகிஸ்தான் ராணுவம் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தி இருக்கின்றது. உடனடியாக இந்திய ராணுவ தரப்பில் பதில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதன் காரணமாக பாகிஸ்தான் ராணுவம் அங்கிருந்து பின்வாங்கியதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் சிம்லா ஒப்பந்தத்தை மீறப்போவதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. சிம்லா ஒப்பந்தத்தில் இந்தியாவுடன் கையெழுத்திட்டிருந்த பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தலையீடு அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்து இந்திய ராணுவமும் தயார் நிலையிலேயே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கின்றது. நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இதுபோன்று அத்துமீறல் முயற்சியில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றது. உடனுக்குடன் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்திய ராணுவமும் பதில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தி வருகின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.